ரொம்ப நாளாகவே இந்த சென்னை மெட்ரோ ஒர்க்கை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க. இப்போ எக்ஸாக்டாக நாம் நசரத்பேட்டை, இந்த சென்னை பெங்களூர் ஹைவேவில் பூந்தமல்லிக்கு அடுத்த நசரத்பேட்டையில் இருக்கோம். இங்கே இருந்து தான் இந்த பூந்தமல்லி டு லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் மெட்ரோ ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன், பூந்தமல்லி பைபாஸ் ஸ்டேஷன். நாம் இங்கே தான் இருக்கோம். வாங்க இந்த மெட்ரோவை பற்றின ஒரு விரிவான ஒரு அலசல் பார்ப்போம். பூந்தமல்லி டு போரூர் வரல இருக்கிற அந்த ஒரு லைன் பார்க்கலாம். இந்த பூந்தமல்லி பைபாஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி தாங்க இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த பூந்தமல்லி பைபாஸ் ஸ்டேஷன் வேலைகள்லாம் நடக்குது. ஆல்மோஸ்ட் 70% வேலை முடிஞ்சிச்சிங்க. ஜூன் இல்லை ஜூலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த இயர் லாஸ்ட்டில் இந்த பூந்தமல்லி டு போரூர் இந்த ஃபேஸ் 2ல் காரிடார் 4 இந்த லைனை இயக்கிறதுக்கான வேலைகள் மும்முரமாக நடக்குது. ஆமாம், பார்த்தாவே தெரியும். இதுதான் இந்த லைனில் ஆரம்பிக்கிற முதல் ஸ்டேஷன் பூந்தமல்லி பைபாஸ். இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஃப்ளைஓவர்லேருந்து பூந்தமல்லிக்கு கீழே இறங்குற வழியில் வந்தால் இந்த ஸ்டேஷனை பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறத பார்க்குறது சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நான் இப்போ பூந்தமல்லி பைபாஸில் இருக்கேங்க. இந்த பூந்தமல்லி பைபாஸ் டு போரூர் இந்த மெட்ரோ ஒர்க்கை பற்றின ஒரு வீடியோ. இந்த ஃபேஸ் 2ல் காரிடார் 4ல் பூந்தமல்லி டு போரூர் வரணும். இந்த ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறம் ஒரு போரூருக்கு அப்புறம் ஒரு ரெண்டா ரூட்டு பிரியுது. ஒன்று ஆற்காடு ரோடு வழியாக போகுது, ஒன்று மவுண்ட் பூந்தமல்லி ரோடு வழியாக போகுது. ஃபஸ்ட்டு நம்ம பூந்தமல்லி டு போரூர் இந்த ரூட்டை பார்ப்போம். இது உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லெஃப்டில் ஒரு லைன் போகுது பாருங்கள். இது ஒரு மெயின்டெனன்ஸ் யார்டு மாதிரிங்க. அந்த லைன் அது. வாங்க நம்ம அப்படியே இந்த ஃப்ளைஓவர் ஏறி இறங்கினோம்னா அடுத்து வர ஸ்டாப்பிங் பூந்தமல்லி மெயின் ஸ்டாப்பிங். பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது அந்த ஸ்டாப்பிங். அங்கே போகலாம். வாங்க அடுத்த ஸ்டாப்பிங் நோக்கி போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் போகிறது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட், அந்த ட்ராக்குக்கு மேலே எலக்ட்ரிக்கல் போஸ்டெல்லாம் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு லைனு ட்ராக்கு. இந்த ஸ்டேஷன் ஒர்க்கு தான் பெண்டிங் இருக்குது. இன்னும் ஃபுல்லாகவுமே ஸ்டேஷன் ஒர்க்கு தான். இப்போ நாம் இருக்கிறது இந்த 2வது ஸ்டேஷனுங்க. இந்த ரூட்டில் 2வது ஸ்டேஷன் பூந்தமல்லி. ஆமாம், பஸ் ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே அந்த மெயின் ரோட்டில் ஆப்போசிட்டு மெயின் ரோட்லேயே இருக்குது ஸ்டேஷன் பூந்தமல்லி. வாங்க நாம் இப்போ அடுத்த ஸ்டேஷனை நோக்கி போகலாம். இந்த ரூட் அப்படியே ட்ராவலுங்க. போரூர் வரலும் அப்படியே ட்ராவலில் தான் காமிக்க போகிறேன். அடுத்த ஸ்டேஷன் நோக்கி போகலாம். வாங்க. அடுத்து இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கல்லறைக்கும் இடையில் இருக்குங்க. இந்த ஸ்டேஷன் பேர் முல்லைத்தோட்டம். அடுத்து இந்த பூந்தமல்லி டு போரூர் ரூட்லேயே அடுத்து 2 ஸ்டேஷன் தாங்க மிக டிஃபிகல்ட்டான ஸ்டேஷன். கரையாஞ்சாவடி, குமணஞ்சாவடி. நெக்ஸ்ட்டு வரப்போகிறது கரையாஞ்சாவடி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரையாஞ்சாவடிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனு, இந்த பில்லர்லாம் பயங்கர ஹைட்டில் இருக்கும். இந்த ரூட்லேயே இந்த இடத்துல தான் ரொம்ப ஹைட்டில் இருக்கும். இது மெட்ரோ ரயில் நிர்வாகமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 25 மீட்டர் ஹைட்டுங்க. கிட்டத்தட்ட 80 அடிக்கு வரும். இங்கே டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் மாதிரி வர்றதுக்கான பிளான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க. இப்போ கரையாஞ்சாவடியில் இருக்கும். இந்த கரையாஞ்சாவடி, குமணஞ்சாவடி இந்த 2 இடம் தாங்க ரொம்ப டிலே இந்த ரூட்லேயே. வாங்க அடுத்து குமணஞ்சாவடி. இது ஜங்ஷனுங்க. ரைட்டில் போனால் மாங்காடு, லெஃப்டில் திரும்ப போனீங்கன்னா பைபாஸு மதுரவாயில் போகலாம். அந்த ஜங்ஷனில் டிமார்ட் இருக்கும். அந்த டிமார்ட்டாண்ட தான் அந்த ஸ்டேஷன் வருது, குமணஞ்சாவடி. வாங்க போகலாம். இந்த ரூட்லேயே இந்த 2 ஸ்டேஷன் தாங்க பயங்கர ஹைட்டு. பார்த்தா தெரியும் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள்.
இதுக்கப்புறம் அப்படியே ஹைட்டு கம்மியாகிக்கிட்டே போகும். கரையாஞ்சாவடி கும்மணஞ்சாவடி தான் ஹைட்டு. இந்த பக்கம் டிமார்ட்டு, இந்த டிமார்ட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கும்மணஞ்சாவடி ஸ்டேஷன் வருது. இந்த ஸ்டேஷன் ஒர்க்கு அது போய்கிட்டு இருக்கு. அடுத்து காட்டுப்பாக்குங்க. அடுத்து வரப்போகிற ஸ்டேஷன் வந்து காட்டுப்பாக்கம். வாங்க காட்டுப்பாக்கம் ஸ்டேஷன் பாருங்க. இந்த ரூட்டில் வர அடுத்த ஸ்டேஷன் காட்டுப்பாக்கம். இந்த ஹைட்டு அப்படியே கம்மியாகிட்டே வருது பாருங்க. இப்போ நம்ம காட்டுப்பாக்கம் வந்திருக்கோங்க. இதுதான் காட்டுப்பாக்கம் ஸ்டேஷனு. இந்த 30% ஒர்க்கு வந்து இந்த ஸ்டேஷன் ஒர்க்கு தாங்க பெண்டிங்கில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டேஷன் ஒர்க்கு தான் பெண்டிங் இருக்குது. காட்டுப்பாக்கத்தில் இருக்கும். இந்த பக்கம் மாருதி சுசுகி அரீனா ஷோரூம் இருக்கும். இதுதான் இந்த இடத்துல தான் காட்டுப்பாக்கம் ஸ்டேஷன் வருது. இந்த ஸ்டேஷன் ஒர்க் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா இந்த லைனு முடிஞ்ச மாதிரிங்க. இந்த பூந்தமல்லி டு போரூர். ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐயப்பந்தாங்கலுங்க. ஐயப்பந்தாங்கல் ஸ்டேஷன். இப்போ பாருங்கள், அப்படியே அந்த ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கிக்கிட்டே வருது பாருங்கள். கரையாஞ்சாவடி கும்மணஞ்சாவடியில் இருந்த ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு இங்கே நார்மல் ஹைட்டுக்கு வந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஐயப்பந்தாங்கல், அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஐயப்பந்தாங்கல் அந்த சைடு டெப்போங்க. டெப்போவில் தான் ஆக்சுவலாக அந்த சைடு டெப்போவில் தான் ஸ்டேஷனே இருக்குது. இந்த சைடு டெப்போவுக்கு எடுத்தாப்பில் ஸ்டேஷனு, பூர்வீகாவுக்கு பக்கத்தில் ஸ்டேஷனு. அந்த சைடு டெப்போ பக்கத்துலேயே ஸ்டேஷனு. ஐயப்பந்தாங்கல் டெப்போவில் தான் ஸ்டேஷனே வருது. ஐயப்பந்தாங்கல் ஸ்டேஷனில் இருக்கோம். அடுத்து ராமச்சந்திரா. வாங்க போகலாம். இப்போ வரப்போகிற ஸ்டேஷன் வந்து ராமச்சந்திராங்க. ராமச்சந்திரா மருத்துவமனை கல்வி நிலையம். அங்கே தான் அந்த மெயின் என்ட்ரன்ஸு. ராமச்சந்திரா காலேஜோட மெயின் என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஸ்டேஷன் வருது. இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ராமச்சந்திரா காலேஜோட என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே அப்படியே ஸ்டேஷனுங்க. ஆமாம், என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் ஒர்க்கு தான் பெண்டிங்கில் இருக்குது. அந்த 30 வாங்க. அடுத்து வர ஸ்டேஷன் வந்து போரூர் பைபாஸுங்க. போரூர் பைபாஸ். இந்த ராமச்சந்திராவுக்கு அடுத்து வர ஸ்டேஷன் போரூர் பைபாஸ். அந்த ஸ்டேஷனுக்கு அப்படியே போகலாம் வாங்க. போரூர் பைபாஸ். போரூர் பைபாஸுங்க. இந்த ஸ்டேஷனில் ஓரளவுக்கு ஒர்க்கெலாம் முடிஞ்சு பெயிண்ட்லாம் கீழே பண்ணியிருக்காங்க. ஆமாம், போரூர் பைபாஸ் ஸ்டேஷன் இதுதான். அதை கிராஸ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து வர ஸ்டேஷன் வந்து போரூர் ஜங்ஷன் மெயின். இப்போ நாம் போரூரில் இந்த எம்ஜிஆர் ஃப்ளைஓவர் மேலே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைன் வந்து அப்படியே லெஃப்ட்டில் போகுங்க. ஆர்காட் ரோட்டில், இந்த ஆர்காட் ரோட்டில் அந்த லெஃப்ட்டில் திரும்பின உடனே தான் போரூர் ஜங்ஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம், நாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இந்த மவுண்ட் பூந்தமல்லி ரோடு லைன் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்டில் போகுது பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோட்டில் லைனு. அதில் போயிட்டு திரும்ப இப்படி ஃப்ளைஓவர்லாம் தாண்டி மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் வருதுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை வருது பாருங்கள். ஆர்காட் ரோட்லேருந்து இந்த லைனு அப்படியே வந்து இந்த மவுண்ட் பூந்தமல்லி ரோடு, அதாவது நம்ம முகலிவாக்கம் ராமாபுரம் இந்த ரூட்டு மவுண்ட் பூந்தமல்லி அப்படியே கிண்டி கத்திப்பாறை நோக்கி போகிறது. இந்த வழியாக வருதுங்க. ஆர்காட் ரோட்லேருந்து வந்து இப்படி வந்து இதில் ஜாயிண்ட் ஆகுது. இதுதாங்க இந்த போரூர் பைபாஸ் ஸ்டேஷனு. இந்த பூந்தமல்லி டு போரூர் மொத்தம் பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 9 கிலோமீட்ரு. டோட்டல் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 10 ஸ்டேஷனுங்க. அவ்வளோதாங்க.
இந்த பூந்தமல்லி டு லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் இந்த ரூட்டில் நாம் இப்போ போரூர் டு பூந்தமல்லி டு போரூர் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைனை இந்த 9 கிலோமீட்டர் மொத்தம் 10 ஸ்டேஷனு. இதில் ஒரு ஸ்டேஷனையும் காமிச்சிருப்பேன். இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க. இந்த பூந்தமல்லி டு கலங்கரை விளக்கம் இந்த ரூட்டில் பூந்தமல்லி டு போரூர் இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு பூந்தமல்லி டு போரூர் இந்த மெட்ரோ ஒர்க் அப்டேட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு புதுமையான முயற்சிகளெல்லாம் ஈடுபடுறதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.